செலிப்ரேஷன். ஓணம் சாரி இல்லாதனால இந்த மாதிரி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெரகோட்டா பேக்கிங், எப்படி டெரகோட்டா ஜுவல்லரியை பேக் பண்ணுறதுங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி மரத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஃபைனாக இருக்கிற மரத்தூள். ஸோ அது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் செட் இருக்குது, அதனால ஓரளவுக்கு அளவாகவே போட்டுக்கிறேன். கீழே வந்து பேஸ் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச இந்த நகையெல்லாம் ஒன்றா இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. ஸோ இது மேலே இன்னும் கொஞ்சம் லேயர் அப்படி கொஞ்சம் நம்ம அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயில் இருக்க நாருங்கள் எல்லாத்தையும் மட்டும் முதல்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த வெறும் நார் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சென்டரில் அந்த இதெல்லாம் போடுமா, தேங்காயில். அதுக்கு மேலே இந்த ஓடெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது மேலே நம்ம கெரசினோ பெட்ரோலோ ஏதோ ஒன்று நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி பற்ற வச்சுக்கலாம். அழகாக இருக்கு. இது வந்து நான் ஒரே ஒரு செட்டுக்காக இதை நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம நிறைய செட், ஒரு 2-3 செட் அட்லீஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒட்டுக்கா இந்த மாதிரி பேக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சாடஸ்ட் வந்து நிறையா செலவாகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 டே அதே மாதிரி அப்படியே விட்டுறணும், அதுவே அமைஞ்சு தணல் ஆகிடும். தணல் நல்லா பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக இருக்க தேங்காய் நேரம் மேலே போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ஹீட் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து நல்லா சீக்கிரம் அந்த நகையெல்லாம் பேர்ன் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ மேலே நம்ம வச்ச ஓடும் சேர்ந்து இந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். ஒரு 1 டேக்கு அது பாட்டுக்கு அந்த சூட் தணல்லே அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். கொஞ்சம் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம், ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா இதாகிடுச்சு, எரிஞ்சு போய் நல்லா ஆஷஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட நகையெல்லாம் என்ன ரேஞ்சில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், எல்லாம் நல்லா பிளாக்காக ஆயிடுச்சு. சி, எடு எடு. ஏய் வாவ், கெச்சு. நல்லா பேக் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக பிளாக்காக நல்லா பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், 2 சைடு ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போது. சி, இதுவும் நல்லா பேக் ஆகிடுச்சு. பீட்ஸ் எல்லாம் நம்மளால் தேடி எடுக்க முடியலன்னா கொஞ்சம் இதில் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிட்டோம்னா அந்த பீட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக கையில் கிடச்சிடும். நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் பீட்ஸ் மட்டும். பார்த்தீங்களா, பீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. தண்ணியில் இதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிடலாம். அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே இருக்குள்ள அந்த ஹோல்ஸில் டிசைன்ஸ்லாம் உட்காந்துக்கும். இது நம்ம பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு துணியில் ஒத்தி எடுத்துக்கலாம். சரி, ஒன்றுமே ஆகலை, கரையில்
ஒன்றுமே ஆகலை. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு. ஸோ அது ரெடி டு பெயிண்ட். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் இது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை அப்படியே சும்மா ஒத்தி எடுத்துக்கலாம். அப்படியே ஸோ கொஞ்ச நேரம் அந்த ஃபுல்லாக அந்த ட்ரை ஆகிட்டோம். வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வாட்டர்லாம் ட்ரைன் ஆகிடுச்சு. நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு.